வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்க்கான டைப் 2 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நான் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வித் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா கொஷினே திரும்ப வராது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்க்கலாமா? டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ரோ ஒன்று இருக்குது, -2 2 -3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமில் எடுத்துணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோன்னு இருக்குது 2 1 -6. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோன்னு இருக்குது -1 -2 0. இப்போ கொஷின் பாருங்கள், இப்போது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம், கொஷினே திரும்ப வந்திருக்கா? வரல. ஏன்னா இங்கே -2 2 -3 தான் இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக அதே வேல்யூஸ் வரல. அதனால் இதுக்கு பேர் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதே மேட்ரிக்ஸ் வரலன்னா நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளமில் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு ஐகன் வேல்யூஸ் திரும்ப ரிப்பீட் ஆனால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 ஆஸ் யூஷுவல் டு ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னால அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா λ³ மைனஸ் S1 λ ஸ்கொயர் plus S2 lambda minus S3 equal to 0. So first in the S1, S2, S3 la find out பண்ணிடுவோம். S1 equal to sum of the main diagonal elements. அதாவது இப்போ இதான் question. இந்த questionல main diagonal elements matrix என்ன இருக்கு? இதான் diagonal elements என்னென்ன இருக்கு? -2 1 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். -2 1 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ -2ல் 1 போயிடுச்சுன்னா -1. ஸோ நம்மளுக்கு S1உடைய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம S2உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். S2 என்னதுன்னா சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் எடுத்து இங்கே எழுதிப்போம். -2 2 -3 -2 2 -3. Next 2 1 -6 2 1 -6. Next -1 -2 0. ஓகே, ஸோ என்னோட கன்வீனியன்ட்காக இந்த கொஷின் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னுடைய. இதுதான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸு. இந்த மெயின் டயகனல்ஸ் எலமெண்ட்ஸ்க்கான மைனஸ். இப்போது -2 தான் ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் எலமெண்ட். ஸோ இதோடைய ரோ விட்டுடுவோம், இதோடைய காலம் விட்டுடுவோம். அப்போ என்ன இருக்குது? 1 -6 -2 0. அதை எடுத்து இங்கே எழுதிக்கங்க. ப்ளஸ் அடுத்த டயகனல் எலமெண்ட்டாக இருக்குது 1. ஸோ இதோடைய ரோ விட்டுடணும், இதோடைய காலம் விட்டுடணும். இப்போ பேலன்ஸாக இருக்கும் -2 -3 -1 0. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் அடுத்த தேர்ட் மெயின் டயகனல் எலமெண்ட், இதோடைய ரோ விட்டுடணும், இதோடைய காலம் விட்டணும். பேலன்ஸாக இருக்கும் -2 2 2 1. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது as usual cross multiplication 1 into 0 0. ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும். -2 into -6 plus 2 1. நெக்ஸ்ட் -2 into 0 0. ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும். -1 into -3 plus 3. ப்ளஸ் -2 into 1 -2. ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும். 2 2s are 4. ஸோ 0ல் 12 போயிடுச்சுன்னா -12, 0ல் 3 போயிடுச்சுன்னா -3, -2 -4 ஆட் பண்ணோம்னா -6. ஸோ இங்கே எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடலாம். 12 + 3 15, 15 + 6 21. ஸோ -21 தான் S2னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு S3 கண்டுபிடிச்சிடலாம். S3 ஆனது கொடுத்துருக்கிற கொஷினுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துடணும். ஸோ இதான் கொடுத்த கொஷின், அதை டிட்டர்மினன்ட் எடுத்துருவோம். ஸோ ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். -2. ஸோ இதோடைய ரோ விட்டுட்டு இதோட காலம் விட்டு அப்போ என்ன இருக்கும்? 1 -6 -2 0. ஸோ 1 into 0 0. ஜென்ரல் மைனஸ் -2 into -6 + 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது அடுத்து சென்ட்ரல் எலமெண்ட் எடுக்கும்போது எப்பயுமே அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும். ஸோ -2 into, ஸோ இதோட ரோ போய்ட்டு அதோட காலம் போய்டும். அப்போ என்ன வரும்? 2 into 0 0. ஜென்ரல் மைனஸ் -1 into -6 + 6. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு என்ன இருக்குங்க? -3. ஸோ -3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அப்படியே எழுதுனா போதும், ப்ளஸ் போட்டு. ஓகேங்களா? சென்ட்ரல் எலமெண்ட் மட்டும்தான் மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தேர்ட் எலமெண்ட்டோட ரோ போய்டும், காலம் போய்டும். இப்போ பேலன்ஸாக இருக்குது 2 1 -1 -2. 2 into -2 -4. ஜென்ரல் மைனஸ் -1 into 1 -1. நெக்ஸ்ட் இப்போ நல்லா கவனிங்க. -2
0ல 12 போயிடுச்சுன்னா -12, இந்த -2 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. 0ல 6 போயிடுச்சுன்னா -6, -3 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. அதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 அப்படி எடுத்து எழுதிங்க. -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 12s are 24. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 6 are 12. நெக்ஸ்ட் -4ல 1 போயிடுச்சுன்னா -3, இந்த -3 எடுத்து அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24 + 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. ஸோ 24 + 12 + 9 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 45 கிடச்சிருக்கு. இதுதான் S3னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போது S1 S2 S3 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் ஈக்குவேஷன். lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. ஸோ இந்த lambda cube அப்படி எடுத்து எழுதிப்போம். மைனஸ் S1 என்ன கண்டுபிடிச்சோம்? -1 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் lambda square plus S2 என்ன கண்டுபிடிச்சோம்? -21 கண்டுபிடிச்சோம். இன்டூ lambda மைனஸ் S3 என்ன கண்டுபிடிச்சோம்? 45 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1 into lambda square. நெக்ஸ்ட் plus into minus 21 into lambda 21 lambda minus 45. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கண்டுபிடிச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் டு சால்வ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். lambda cube plus lambda square minus 21 lambda minus 45 equal to 0. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா சிந்தட்டிக் டிவிஷன் மூலிமா சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த லேம்டாக்கு எல்லாமே ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா அது ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த நம்பர்ஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு -3 அப்புறம் +3 அப்படிங்க இல்லையா, -2 +2 அப்படி இல்லையா, -1 +1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அதுதான் ரூட். இப்போ நான் இங்கே வந்து lambda = -3 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த lambda இடத்துல -3 போடுங்க. எங்கெல்லாம் lambda இருக்கோ அங்கெல்லாம் -3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் எப்பயுமே ஒரு மைனஸ் மேலே ஆட் நம்பர் இருந்தால் ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஸோ 3 cube என்னது 27 ப்ளஸ் ஒரு மைனஸ் மேலே ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ் வந்துடும். 3 square என்னது 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 21 3s are 63 minus 45. நெக்ஸ்ட் -27 minus 45 ஆட் பண்ணோம்னா -72. 63 + 9 72. இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 72 - 72 0. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் 0 வந்துருச்சுங்களா? அப்போ கண்டிப்பாக இதுதான் ரூட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஒரு ரூட். அப்போது ஹென்ஸ் lambda = -3 இஸ் எ ரூட். நீங்கள் தான் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். -3 வருமா, -2 வருமா, -1 வருமா, இல்லை 1 வருமா, 2 வருமா, 3 வருமா, 0 வரும். எதுவுமே எதனா ரூட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி சின்ன நம்பருக்குள்ளே தான் வந்துடும். நெக்ஸ்ட் பை சிந்தட்டிக் டிவிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம என்ன ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம்? lambda = -3. அந்த -3 எடுத்து இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கொஷின் நல்லா பாருங்கள். இந்த கொஷினில் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதணும். lambda கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் முன்னாடி எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். lambda ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. லாம்டானுடைய கோஎஃபிஷியன்ட் -21 இருக்குது. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -45. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எடுத்து ஃபஸ்ட்டில் இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே இங்கே ஸ்டார்டிங்கில் 0 போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல். ஓகேங்களா? இப்போது ஆட் பண்ணுங்கள். 1 + 0 1. அந்த 1 எடுத்து எழுதிடணும். இப்போ 1 × -3 -3 அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1ல் 3 போயிடுச்சுன்னா -2. இப்போ இந்த -2 எடுத்து இந்த -3 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 × -3 +6. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 21ல் 6 போயிடுச்சுன்னா -15. இப்போ இந்த -15 எடுத்து திரும்பவும் இந்த -3 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 15s are 45. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 45 - 45 0 வந்துருச்சுங்களா? இதுதான் சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீழே இருக்குங்க இல்லையா, இதை மட்டும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இந்த 1 வந்து lambda ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த -2 lambda கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் டிகிரி 2 டிகிரியில் எழுத போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்.
இங்கே முன்னாடி எதுவுமெல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 into -15 ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. ஸோ எந்த டேபிளில் வரும்? 3 5s are 15. எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் -2 வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? வந்துச்சா பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர், அதாவது ஆட் பண்ணால். சரி, அப்போ எனக்கு என்னென்ன வந்திருக்கு? ரூட்ஸு லாம்டா -5 வந்திருக்கு, லாம்டா +3 வந்திருக்கு, which is equal to 0. ஸோ லாம்டா -5 equal to 0, லாம்டா +3 equal to 0. ஸோ -5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +5, ஸோ லாம்டா equal to 5. +3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3, ஸோ லாம்டா equal to -3. ஸோ நம்மளுக்கு லாம்டாவில் 3 ஆன்சர் கிடச்சிருக்கு. -3, again -3, 5. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆர் -3, -3, 5. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வருதுங்களா, இதுதான் டைப் 2. இந்தமாரி ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்து ஒரு நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இதை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த ஐகன் வெக்டார்ஸ். ஸோ ஒரு ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 3. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்மெட் ஈக்குவேஷன் எழுதணும். a minus lambda i into x equal to 0. ஸோ இந்த a என்னதுன்னா கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ், மைனஸ் லாம்டா ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டயங்கலில் மட்டும் 1 வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்னா x1 x2 x3 ஈக்குவல் டு இங்கே 0னா எல்லாமே இந்த 0 ஃபுல்லாகி. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த லாம்டா எடுத்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிங்க. லாம்டா இன்ட்டு 1 லாம்டா, லாம்டா இன்ட்டு 1 லாம்டா, லாம்டா இன்ட்டு 1 லாம்டா, மற்றதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். -2 minus lambda, -2 minus lambda, 1 minus lambda, 1 minus lambda, 0 minus lambda, 0 minus lambda. இந்த மாதிரி டயங்கலில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த இடம்லாம் 0 இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. மிச்சம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். -1 -2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, இதை எடுத்து அப்படியே எழுதி. இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஐகன் வெக்டார்ஸ்க்கு. நெக்ஸ்ட், இப்போது நம்ம கொஷனில் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம வந்து அந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்க்கு ஃபஸ்ட் இந்த லாம்டா ஈக்குவல் டு -3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சினா ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே நான் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போது லாம்டா இருக்க இடத்துலலாம் -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -2 இங்கே பாருங்கள், இந்த லாம்டா இடத்துல -3 போடுறேன். -2 மைனஸ் லாம்டா இடத்துல -3 போடுறேன். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, அந்த 1 தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கு. புரியுதுங்களா? இது மாதிரி சைடில் சால்வ் பண்ணிவிட்டு வேணால் எழுதுங்க, அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், இந்த -3 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. 1 மைனஸ் லாம்டா, 1 மைனஸ் -3 வரும் +4. நெக்ஸ்ட் இந்த -6 அப்படியே எடுத்து எழுதிங்க, -1 -2, 0 மைனஸ் லாம்டா, 0 மைனஸ் -3 என்ன வரும்? +3. புரியுதுங்களா? ஸோ இந்த லாம்டா இடத்துல -3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே இந்த ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். 1 into x1 x1, 2 into x2 2x2, -3 into x3 -3x3 equal to 0. இதே மாதிரி தான் 2 into x1 2x1, 4 into x2 4x2, -6 into x3 -6x3 equal to 0. -1 into x1 -x1, -2 into x2 -2x2, 3 into x3 3x3 equal to 0. இப்போ இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3 ஈக்குவேஷனுமே ஒரே மாதிரியான ஈக்குவேஷன் தான். நீங்கள் இது வேறு நினச்சிக்கூடாது. எப்போ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வருதோ இந்த ஈக்குவேஷனே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஈக்குவேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. x1 2x2 -3x3 equal to 0. இப்போது இது எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 2ஆல் டிவைட் பண்ண ஆகிடும், இங்கே 2 போயிடும். x1 இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4 வரும். ஸோ 2x2 வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா -3 x3 equal to 0. மேலே இருக்கிற விஷயம் மாதிரி கீழே வந்துச்சுங்களா? இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் மைனஸால் டிவைட் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். ஸோ இது மைனஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் போயிடும் x1, இதையும் மைனஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் போயிடும், +2x2. இது மைனஸால் டிவைட் பண்ணால் மைனஸ் வரும், -3x3. இந்த மாதிரி எல்லா ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி வந்துச்சுங்களா?
ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வரும்போது இந்த மாதிரி சேம் ஈக்குவேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி சேம் ஈக்குவேஷன்ஸ் வரும்போது நம்ம அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துப்போம். அதான் எல்லாம் ஒன்று தானே, எதனா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதில் நம்மளுக்கு எத்தனை ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்திருக்கு? 2 ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த x1க்கு 0 போடணும். x1க்கு 0 போடுங்க. போட்டு x1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த x1ல் 0 போட்டால் x1 போயிடுமா மொத்தமாக? அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும்? 2x2 minus 3x3 ஈக்குவல் டு 0 மட்டும்தானே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 3x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3x3. இந்த 3 இப்படி கீழே வந்துடும், இந்த 2 இங்கே கீழே வந்துடும். அப்போது x2/3 x3/2. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு மொதல் ஐகன் வெக்டார் கிடச்சிருச்சு. என்ன ஐகன் வெக்டார்? x1 உடைய ஆன்சர் என்னது? 0ன்னு எடுத்துக்கிட்டோம். x2 என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். x3 என்ன கண்டுபிடிச்சோம்? 2 கண்டுபிடிச்சோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த லாம்டா ஈக்குவல் டு -3 தான் நம்மளுக்கு 2 ஐகன் வேல்யூஸ். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல x1க்கு 0 போட்டோம் இல்லையா, இப்போ x2க்கு 0 போடுங்க. போடலாமா? அப்போது x1 நெக்ஸ்ட்டு இந்த x2க்கு 0 போட்டு இது ஃபுல்லாக போயிடும். -3x3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த -3x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3x3. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? இந்த x1 எடுத்து அப்படியே எடுத்துக்கிங்க. இந்த 3 கீழே வந்துடும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற 1 இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், x1 ஈக்குவல் டு 3x3 இப்படி தானே இருக்குது. இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. x1 இந்த 3யை கீழே கொண்டு வந்தாச்சு, இந்த 1 இங்கே கொண்டு வந்தாச்சு. அதுதான் இப்படி எழுதியிருக்கு இந்த ஃபார்மேட்டில். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் therefore eigen vector x2 equal to x1 உடைய ஆன்சர் என்னது? 3. x2 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 0. x3 என்ன கண்டுபிடிச்சோம்? 1. ஸோ நம்ம 2 ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. 2 ஐகன் வேல்யூஸ்க்கு 2 ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி கொஷினில் 3மே ஒரே ஐகன் வேல்யூஸாக வந்துடுச்சுன்னா, 3மே ரிப்பீட்டடாக வந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்? x3க்கும் 0 போடணும். ஓகேங்களா? நம்மளுக்கு 2 ஐகன் வேல்யூஸ் தானே சேமாக வந்திருக்கு. அதாவது x1க்கு 0 x2க்கு 0 போட்டேன். 3மே ஒரே வேல்யூ, ஒரே ஐகன் வேல்யூஸ் வந்துச்சுன்னா 3த்துக்குமே 0 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோம், ஐகன் வெக்டார். இப்போ அடுத்தது கேஸ் 2. இன்னொரு ஐகன் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? லாம்டா ஈக்குவல் டு 5. திரும்ப அந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிப்போம். எழுதிட்டு இப்போ லாம்டா இருக்க இடத்துலலாம் 5 சப்ஸ்டிட் பண்ணணும். -2 -5 -7 1 -5 -4 0 -5 -5 மற்ற எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த டயகனல் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். மற்றதில் எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது எடுத்து அப்படியே எழுதிங்க, இது எடுத்து அப்படியே எழுதிங்க. இப்போது இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். இது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூவாக இல்லை, ஆனால் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வேறு வேறு ஈக்குவேஷன்ஸ் வரும். -7 × x1 -7x1 2 × x2 2x2 -3 × x3 -3x3 ஈக்குவல் டு 0. 2 × x1 2x1 -4 × x2 -4x2 -6 × x3 -6x3 equal to 0. -1 × x1 -1x1 -2 × x2 -2x2 -5 × x3 -5x3 equal to 0. இதில் ஏதாவது நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் தான் எடுப்பேன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். சால்விங் 4th and 5th equation we get cross multiplication method. ஸோ ஃபஸ்ட்டு x1 எழுதுங்க, x2 எழுதுங்க, x3 எழுதுங்க. அப்படி இப்படி கோடு போட்டு ஈக்குவல் டு போட்டு கோடு போட்டு ஈக்குவல் டு போட்டு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்க போகிறது ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் தான். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் விட்டுடுங்க, x2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க -2 -4, அதை மட்டும் எடுத்து எழுதணும். சாரி, +2 -4. இங்கே இருக்கீங்க +2 -4, அதை எடுத்து இங்கே எழுதணும். எழுதியாச்சுங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது x3 கோஎஃபிஷியன்ட் -3 -6, அதை எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ x1 கோஎஃபிஷியன்ட் இருக்குது -7 2, அதை எடுத்து இங்கே எழுதணும். எழுதிட்டு இங்கே ஃபஸ்ட்டில் என்ன எழுதணுமோ அதை தூக்கி திருப்பும் லாஸ்ட்டில் எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிட்டு இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அடுத்து அப்படியே திரும்ப எழுதிட்டு 2 × -6 -12, சென்டரில் எப்பவுமே ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும். -4 × -3 +12. ஓகேங்களா? ஈக்குவல் டு x2 -3 × 2 -6, சென்டரில் எப்பவுமே ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும். -6 × -7 +42 ஈக்குவல் டு x3
minus 7 into minus 4 plus 28. General minus 2 2s are 4. Minus 12 minus 24. Minus 6 minus 42 minus 48. 28ல 4 போயிடுச்சுனா 24. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எப்பயுமே இந்த ஸ்டார்டிங்கில் மைனஸ் வராத மாதிரி பார்த்துங்க. அப்போ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க இல்லை டிவைட் பண்ணுங்கள் எதாவது ஒன்று. அப்போ எல்லாத்தையும் மைனஸால் டிவைட் பண்ணனா ஆகும், மைனஸ் போய்டும், இதுலேயும் மைனஸ் போய்டும், இதில் ப்ளஸ் வந்துடும். ஸோ இதில் மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் மைனஸ் இருக்குது, மைனஸால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் போய்டும். இதுலேயும் மைனஸ் இருக்குது, மைனஸால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் போய்டும். இதில் மைனஸ் இல்லை, ஸோ அதனால் இங்கே மைனஸ் வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு இது எல்லாமே 24 டேபிளில் போகுமா? 24 1s are 24, 24 2s are 48, 24 1s are 24. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1 2 minus 1. அதை எடுத்து எழுதிப்போம். இங்கே எழுதிடலாம். எக்ஸ் எழுதியிருக்கேன் பாரு. ஐகன் வெக்டார் x3 = 1 2 minus 1. இப்போ ஃபைனலாக நம்ம ஃபைனல் ஆன்சர் நம்ம காட்டணும். என்னென்ன ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்? -3 -3. ஸோ 2 ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ்க்கு நம்ம வந்து புது ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? x1க்கு 0 போட்டோம், x2க்கு 0 போட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஐகன் வெக்டார் 5, அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? லாஸ்ட்டாக 1 2 minus 1. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த்து பேஜ், சிக்ஸ்த்து பேஜ், செவன்த்து பேஜ், எயித்து பேஜ், நைன்த்து பேஜ். உங்களுக்கு இந்த டைப் 2 ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.